எடப்பாடி பழனிசாமி கொமட்டுத. எடப்பாடி பழனிசாமி அதை மதிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப பன்னீர்செல்வம் இருந்தனாலதான் கொங்கு நாடார் ஓட்டு விழுந்து நான் சொல்றேன். கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் மட்டும்தான் இருக்காங்களா? கொங்கு நாடார்கள் ஓட்டு ரெட்டை தலைமையில ஒரு இலையில ஓபிஎஸ் இருந்தனாலதான் விழுந்துன்னு சொல்றேன். நிரூபிங்க 2024 நீங்க நிரூபிக்க முன்னாடி உங்களை காங்கிரஸ் மதிக்க மாட்டான், விடுதலை சிறுத்தைகளும் மதிக்க மாட்டான், பாமகவும் மதிக்காது, பாஜகவும் மதிக்காது, யாரும் மதிக்க மாட்டார். நிரூபிச்சா மதிப்பாங்க, நிரூபிச்ச அளவுக்கு மதிப்பாங்க. 15% தாண்ட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றேன். மற்றவங்க சொல்லலாம் அவங்க கருத்தை, மதிக்கிறேன், உரிமை இருக்குது, என்னுடைய ஜனநாயக உரிமை அவர்களுக்கு இருக்குது. ஆனா என் கருத்தை அரசியல் கட்சிகள் மதிக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி பலத்தை நிரூபிக்கிறது வரை யாரும் எடப்பாடி பழனிசாமியை மதிக்க மாட்டாங்க ஒரு கூட்டணி தலைவராக. அதுதான் யதார்த்த நிலைமை. அங்க ஜெயிக்கலாம், உங்கள்கிட்ட டெபாசிட் கிடைக்குமாங்கிறதுக்கு உறுதி இல்லையே, கேரண்டி இல்லையே, உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லையே. நீங்க தர்மபுரியில அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியலையே. உங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு 14 இடத்தோட குறைஞ்ச ஓட்டு இல்ல, அது கன்னியாகுமரியில பாஜகவுக்கு குறைஞ்ச ஓட்டு இல்ல. அப்ப உங்களை யார் மதிப்பா? நிரூபிங்க, மதிப்பாங்க.